வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னவே நீங்கள் வெப்பத்தில் மிகவும் கடுமையான வெப்பத்தில் பாதிக்கப்படுவதாக கேள்விப்படுகிறேன் ஐரோப்பா. நாங்கள் இங்கே இப்பொழுது குளிரில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் எதிரும் புதிருமாகத்தான் இருக்கிறது, மக்களும் எதிரும் புதிர், நாடுகளும் எதிரும் புதிர் தான். சரி, நல்லது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த சமாதான ஒப்பந்தம் நல்ல முறையிலே முன்னேறுவது போல அறிகுறிகள் தென்படுகின்றன. குறிப்பாக ஈரானிய குழு ஒன்று பாகிஸ்தான் சென்றிருக்கிறது. அதே போல அமெரிக்க உயர்மட்ட குழு ஒன்று மத்திய கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 60 நாட்களுக்குள்ளே அவர்கள் ஒரு சமாதானத்தை எட்டக்கூடியதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இப்போதைக்கு அது எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது என்ற தகவல்களை நேயர்களுக்கு வழங்க முடியுமா? உண்மைதான், நீங்கள் சொன்னது போல இப்ப ஈரான் அரச தலைவர் பெசஸ்கியானும் மற்றது வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல மார்க்கோ ரூபியோ வந்து வளைகுடா நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதே சமயம் இப்ப இந்த 60 நாட்களுக்கான அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த MOU எனப்படுகின்ற இஸ்லாமாபாத் உடன்பாட்டை தொடர்ந்து இந்த 60 நாட்கள் இடைவெளிக்குள் ஈரான் மீதான தடைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கான நாங்கள் நேற்று பேசியது போல $12 பில்லியன் 6 பில்லியனாக அதை பிரித்து கொடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு சென்றிருந்த ஈரான் அரசு தலைவரையும் அவருடைய வெளிவார அமைச்சரையும் பாகிஸ்தான் அரசு வந்து கிட்டத்தட்ட F-16 ரக 6 விமானங்களை இங்காலி பக்கம் 3 அங்காளி பக்கம் 3 என்று அவர்கள் இந்த விமானத்துக்கு பாதுகாப்பை வழங்கி அழைத்து சென்றது வந்து 2015ஆம் ஆண்டு சீன அதிபர் பாகிஸ்தானுக்கு சென்ற போது அவருக்கு வழங்கிய அதே அந்தஸ்தை வழங்கியதாக பல ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது அவர்களுக்கு F-16 விமானத்தின் மூலம் வானில் வைத்தே அவர்களுக்கு சல்யூட் வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தனது உடன்பாட்டை பொறுத்தவரையில் ஒபாமா வந்து $1.7 பில்லியன் நேரடியாக கொடுத்தார், பல $100 பில்லியன் லஞ்சமாக மறைமுகமாக கொடுத்தார். தனது உடன்பாட்டில் அவ்வாறு இல்லை என்றும், இந்த IAEA என்ற சொல்கின்ற அனைத்துலக அணுசக்தி நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனம் வந்து அங்கு போய் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் அது 100% உண்மை என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் ஈரான் கூறியிருக்கின்றது அவ்வாறு அவர்களை அனுமதிப்பதற்கான ஒரு உடன்பாட்டுக்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இதுவரையில் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இப்ப இந்த நியூயார்க் டைம் போஸ்ட் இன்றைய அட்டை, அதாவது முன்படமே வந்து இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த உடன்பாட்டை சொல்லி விடுகிறது என்று கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், அமெரிக்கா ஈரான் மீது எண்ணெய் தடைகளை 2 மாதங்களுக்கு தளர்த்தி இருக்கிறது என்றும் இந்த நியூயார்க் போஸ்ட் போட்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய விடயமாக தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் ஈரானிய ஆட்சிக்கு இது $10 பில்லியன் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடியது என்று அது போட்டிருக்கின்றது. 1990களுக்கு பிறகு ஈரான் தனது எண்ணெயை வெளிப்படையாக விற்கும் திறனை பெற்றிருப்பது இதுவே முதல் முறை என்றும், இந்த போரில் ஈரான் பலத்த சேதங்களை சந்தித்தது, ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் அது மிகப்பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக தெரிகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் போரை முறையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வரும் நிலையில் முடக்கப்பட்ட நிதியிலிருந்து 6 பில்லியனை கொண்ட 2 தவணை பணமாக அமெரிக்கா இதனை வழங்க இருப்பதாக இந்த ப்ளூம்பர்க் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. சரியான தொகையை அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றும், லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டை காரணமாக பதற்றம் நீடிக்கிறது என்றும், தெஹ்ரான் இராணுவத்தை மீண்டும் கட்டமைத்து அதன் துணை அமைப்புகளுக்கு நிதி அளிக்கும் என்ற அச்சம் காரணமாக விமர்சகர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தை கடுமையாக சாடி வருவதாகவும், ஜேடி வேன்ஸ் ஈரான் அந்த பணத்தை கொண்டு அமெரிக்காவின் சோயா, அமெரிக்காவின் கோதுமை
மற்றும் அமெரிக்காவின் மக்காச்சோளம் போன்றவற்றை வாங்கும் என்று ஜேடி வான்ஸ் கூறியிருப்பதாகவும் அந்த ப்ளூம்பர்க் கூறியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் குறித்து நட்பு நாடுகளுக்கு உறுதியளிக்கும் விதமாக இந்த ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கவும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு செல்கிறார் என்று சொல்லியும், இந்த டேங்கர் கப்பல்கள் மீண்டும் செல்ல ஆரம்பித்துள்ளதால் ஹோர்முஸ் நீரிணையின் போக்குவரத்து அதிகரித்து வருகின்றது என்றும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இப்படி பல ஊடகங்கள் பல விதமாக இந்த தற்போதைய இந்த போர் நிலைமைகளை தொடர்பாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஹோர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட ஒரு 70% அளவுக்காவது இயங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பல நாடுகளும் இப்ப அவசரமாக தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை ஈரானிடமிருந்து கொள்வனவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு ஒப்பீட்டுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பில்லியன் கணக்கிலே இலங்கை ஒரு தடவையிலே பொருளாதார வீழ்ச்சியிலே பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே வெளிநாட்டு கையிருப்பு குறைந்த பொழுது இந்தியா $4 பில்லியன் கொடுத்து உதவி இருந்தது. அவை இந்த பில்லியன் கணக்கு எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பணத்தொகைக்கு சமன் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அதாவது இலங்கையை பொருளாதாரத்திலிருந்து மீட்பதற்கு தேவைப்பட்டது 4 பில்லியன்கள். இலங்கையின் சனத்தொகை 2 கோடி அளவிலே, ஈரானின் சனத்தொகை ஏறத்தாழ 3 மடங்கு. கிட்டத்தட்ட அவர்களுக்கு இந்த பணத்தொகை இது மொத்தமாக 24 பில்லியனை விடுதலை செய்ய, அது வெளிநாட்டு நாணய கையிருப்பை விடுதலை செய்ய உடன்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக அவர்களது நான் நினைக்கிறேன் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது 67 பில்லியன்கள் என்ற மாதிரி ஒரு ஞாபகம். ஆகவே இலங்கை பணத்திலே அதை இப்போதைக்கு $350 போகிறது நினைக்கிறேன். பெருக்கி பார்த்தால் இத்தனை பில்லியன் என்பது தெரிய வரும். இதே நேரத்திலே ஒரு பக்கத்திலே எண்ணெய் வியாபாரம் திறந்து விடப்பட்டு வருமானம் வருகிறது. ஈரானினுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள் விடப்படுகின்றன. அதை விட அவரோட ஏற்கனவே நான் கூறியது போல பாகிஸ்தான் எல்லையிலே உத்தியோகப்பட்ட முறையிலே எண்ணெய் வியாபாரம் நடைபெறும். இவ்வாறு பொருளாதாரத்தினால் வளர்வதன் மூலம் ஈரான் மேலும் வளர்ச்சி அடையும், ஆயுத உற்பத்தியை பெருக்கும், இன்னும் பலமடையும் என்பது தெரிந்திருந்தும் அமெரிக்கா விட்டுக் கொடுப்பதற்கான காரணம் என்ன? உண்மையாக விட்டுக் கொடுத்து தான் வெளியேறுவதற்கான மனப்பூர்வமாக விரும்புகிறதா? இந்த போரை அமெரிக்கா தனது விருப்பத்துடன் முடிக்கவில்லை. அமெரிக்காவுக்கு பொறுத்தவரையில் இப்பவும் கூட அமெரிக்காவுக்கு ஈரானை வெல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அமெரிக்கா அதைத்தான் செய்யும். ஆனால் முடியாத நிலையில் தான் அமெரிக்கா இந்த நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கின்றது. அதாவது ட்ரம்ப் அண்மையில் கூறியது போலதான், தான் குண்டு வீசுவதென்றால் வீசலாம், 2 வருடங்கள் குண்டை வீசிக்கொண்டே இருப்போம், ஆனால் அதனால் காணப்போவது ஒன்றுமில்லை என்ற அர்த்தம் கூறியிருந்தார். ஆனால் இப்ப ஆப்கானிஸ்தான் அல்லது ஈராக் போல அவர்கள் குண்டுகளை தொடர்ந்து வீசி இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்கு ஈரானிடம் இருந்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஹோர்முஸ் நீரிணை இருந்ததுதான் பிரச்சனை. அது உலகத்தின் பொருளாதாரத்துக்கு கொடுத்த அழுத்தம், அதனூடாக அமெரிக்கா கண்ட அழுத்தம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம். இப்ப கூறுகிறார்கள், முன்னர் இடம்பெற்ற இந்த பெட்ரோடலர் ஒப்பந்தமாக இருக்கலாம், அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஈரான் 1979ஆம் ஆண்டு இடம்பெற்ற புரட்சியாக இருக்கலாம். அப்போதெல்லாம் எண்ணெய் விலைகள் தாறுமாறாக 100%, 300% ஏறி இருந்தது. ஆனால் இப்போது அந்த அளவு தூரத்துக்கு எண்ணெய் ஏறவில்லை. முதலில் பீக்காக ஒரு $130 தான் போனது. எல்லோரும் $200, $250 போகும் என்றார்கள். ஆனால் அவ்வாறு போகவில்லை. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், ஒன்று, சீனா ஏற்கனவே தனது தேவையான எண்ணெயை வாங்கி பதுக்கி வைத்து விட்டது. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் தங்கள் கையிருப்பில் இருந்ததை எடுத்து விட்டார்கள். அதனால் தான் அவர்கள் இந்த எண்ணெய் விலையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதற்கான காலமும் முடிந்து விட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம், இந்த இன்னும் 4 வாரங்கள்லாம் அமெரிக்காவின் கையிருப்பு எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிற்பாடு அமெரிக்கா உடனடியாகவே ஒரு உடன்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக இந்த போர் முறைகளை பொறுத்தவரையில் ஈரான் சமச்சீரற்ற போரை அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களாலும் தாக்கு பிடிக்க முடியாத நிலைமை. ஈரானின் ஏவுகணை பலமும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் பலமும் அந்த பலத்தை முறியடிக்க முடியாத, அதை எதிர்கொள்ள முடியாத நிலை. இப்போது உங்களுக்கு தெரியும், உக்ரைன் ரஷ்யா போரில் கூட ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த 4 வருடங்களாக திணறிக் கொண்டுதான் இருக்கின்றது.
அப்ப அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரையில் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் சிதைவடைந்தால் அங்கு போடப்பட்ட முதலீடுகள் பெருமளவு உலக நாடுகள் மேற்குலக நாடுகள் முதலீடுகள் பிரித்தானியாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நாடுகள் அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக, இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லார்ட டேட்டா சென்டர்ஸாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம். அப்ப அந்த அழுத்தம் இப்ப வளைகுடா நாடுகள் கூட அமெரிக்கா மீது கடுமையான அழுத்தத்தை இறுதி நேரத்தில் போட வலிக்கிட்டார்கள். அவர்கள் நேரடியாகவே ஈரானுடன் பேச வலிக்கிட்டார்கள். அது அமெரிக்காவுக்கு, அதாவது தனியே இது களமுனையில் இந்த போர் முடியவில்லை, ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட்ட அழுத்தங்கள்லாம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. சரி, இப்பொழுது இன்னமும் லெபனானிலே சிறு சிறு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லாவும் தாக்கி கொண்டிருக்கிறது, ஈரான் இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமான தற்போதைய நிலைமை என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால் லெபனானில் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஆனால் முன்னைய போல மிகப்பெரிய தாக்குதல்களாக இல்லை. இன்று இடம்பெற்ற தாக்குதலில் அங்கு துப்பாக்கி சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அல் ஜசீராவின் ஒளிப்பதிவாளர் ஒருவரை இஸ்ரேல் குண்டு வீசி படுகொலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட பெருமளவான ஊடகவியலாளர்கள் இந்த போரின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லப்பட்டவரை அவர்கள் இஸ்ரேல் இப்போது என்ன கூறுகிறார் என்று சொன்னால் அவர் ஹமாஸ் அமைப்பினரின் பதுங்கி சுடும் வீரர் என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலிய படைகள், அதாவது லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனிடையே அந்த முதல் அவர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி இங்க கூறுவதொன்று என்னென்றால், முதலில் ஈரான் தாக்குதல்களையோ அல்லது ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களையோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாங்கள் முறியடித்து விட்டதாக அல்லது தடுத்து விட்டதாகத்தான் கூறுவது. ஆனால் பின்னர் பார்த்தால் அது தொடர்பான தகவல்களை மெல்ல மெல்ல வெளியிடுவார்கள். இப்போது கூறியிருக்கிறார்கள், புதிய செய்மதி கோள்களின் படங்களின் ஊடாக ஏப்ரல் மாதம் ஹிஸ்புல்லாக்களின் நடவடிக்கையின் போது தாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த அஸ்டேட் துறைமுகத்தில், ஈரான் துறைமுகத்தில் இஸ்ரேலிய படைகளின் தொடர்பு உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதை ஏப்ரல் 10 அன்று ஹிஸ்புல்லாக்களின் ஒரு அறிக்கையில் அவர்கள் இந்த தாக்குதலை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இஸ்ரேல் மறுத்திருந்தது. ஆனால் இப்போது இந்த செயற்கைக்கோள் படங்கள் அதனை தெளிவாக காட்டியிருக்கின்றன, சேதமடைந்தது. ஆனால் அந்த போர் இடம்பெற்ற போது அமெரிக்கா இந்த பிளானட்டரி லேப் என்ற மிகப்பெரிய செய்மதி நிறுவனத்துக்கு அமெரிக்கா கூறியதோடு செய்மதி படங்கள் ஒன்றையும் வெளியிட வேண்டாம் என்றுதான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலிலும் கடுமையான தணிக்கைகள் இருந்தன. இப்ப என்னென்று சொன்னால் இதில் அதே போலதான் இப்ப நடக்கிற தாக்குதல்களில் பெருமளவான சேதங்கள் இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அந்த சேதங்களை வெளியில் தெரிவதை தடுத்துக் கொண்டு இருக்கின்றது. இதனிடையே இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஆட்சியை கவிழ்க்க போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்காக, அதாவது ஈரான் ஆட்சியை கவிழ்க்க போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்காக இஸ்ரேல் பல்லாயிரக்கணக்கான அதாவது ஸ்டார்லிங், இந்த இலான் மஸ்க் இந்த ஸ்டார்லிங் அமைப்புகளை ஈரானுக்கு கடத்தியதாகவும், அரசாங்கத்தின் இணைய முடக்கங்களின் போது ஈரானியர்களின் இணையத்தில் இணைந்திருந்ததாகவும், ஒருங்கிணைக்க வசதியாக தனது ஆட்சி காலத்தில் இந்த முழு நடவடிக்கையும் தானே தனிப்பட்ட முறையில் தொடங்கியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதை தாங்கள் அப்போது ஆரம்பித்ததைத்தான் இப்போது இந்த இஸ்ரேலிய அரசு பயன்படுத்துகிறது என்று கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இப்ப ஈரான் கூறியது ஒன்றுதான், இந்த அமெரிக்காவின் நிறுவனங்கள் கூட இந்த போரில் மறைமுகமாக பங்கெடுக்கிறார்கள். அண்மையில் ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த யூனிவர்சிட்டியில் சுந்தர் பிச்சை அவர்களை பிரதம விருந்தினராக கூப்பிட்டதற்காக அந்த பட்டமளிப்பு விழாவிலிருந்து பெருமளவானவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அவர்கள் கூறிய ஒரு காரணம் என்னென்று சொன்னால், இந்த நிறுவனங்கள் இந்த போருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறியிருந்தார்கள். அதை இப்போது இஸ்ரேலும் அதை உறுதிப்படுத்துகின்றது. நல்லது. நாங்கள் குறிப்பாக இஸ்ரேலை பற்றி அடிக்கடி அந்த நாடு மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது,
காசாவை முழுமையாக அழித்து விட்டது, லெபனானிலே அழிவு செய்து கொண்டிருக்கிறது, அந்த மக்களை பற்றியெல்லாம் நிறைய பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நேற்று இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பணக்கார கீனா ரெனிஹார்ட் என்று சொல்லி ஒரு ஆள் கூறியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாந்து மாநிலத்திலே உள்ள ஒரு டவுன்ஸ்வில் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பாதுகாப்பு தரப்பு சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் கொண்டு வந்து குடியேற்றினால் இங்கே உள்ள உற்பத்தி துறையும் பாதுகாப்பு துறையும் ட்ரோன் துறையும் வளர்ச்சி அடையும் என்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருந்தார். அது இங்கே பல பிரதிவாதங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதே போல பல நண்பர்களும் நாங்கள் பேசுகின்ற பொழுது பலர் இஸ்ரேலுக்கு ஆதரவான பேசுபவர்களும் இருக்கிறார்கள். அதே போல நேற்று அல்லது முன்தினம் நடந்த நிகழ்வுகளில் நாங்கள் இஸ்ரேலை பற்றி நிறைய குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு கீழே விமர்சனம் போட்டவர்கள் சிலரும் நாங்கள் ஈரானுக்காக பக்கப்பாடு பாடும் ஒரு இனவாதிகள் என்பது போலவும் கருத்துக்கள் எழுதியிருந்தார்கள். நான் சில விடயங்களை சொல்லி நீண்ட கேள்வியாக இருந்தாலும் போகிறேன். இப்ப இலங்கை தமிழர்களை ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் உலகமெல்லாம் இருக்கிறார்கள், பறந்து இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு கனவு என்ன, எங்களுக்கு ஒரு தனியா நாடு இருக்க வேண்டும். அதாவது பொதுவாக கூறுவார்கள் தமிழர்கள் உலகம் எல்லாம் வாழுகிறார்கள், ஆனால் எங்களுக்கு ஒரு நாடு இல்லை. அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல இந்த யூதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என்பதைத்தான் நான் இதை கூற விரும்புகிறேன். அதற்கு பக்கபலம் சேர்ப்பதற்காக ஒரு சிறிய உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். நான் ஏலவல் படிக்கும் பொழுது லொஜிக் என்ற ஒரு பாடத்தை எடுத்து அப்பொழுது மறைந்த நவமாசிரியர் அருமையான விடயங்களை கூறுவார். அதிலே வாதங்கள், லொஜிக்கிலே வாதங்கள் என்று வரும் பொழுது ஒரு உண்மையாக நடந்த ஒரு கேஸிலை பற்றி சொன்னார், வழக்கை பற்றி. ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு முடிந்து விட்டது. நீதிபதி வளமையாக கேட்கிற கேள்வி இறுதியாக உங்களுடைய இறுதி ஆசை என்னவென்று கேட்கிறார். அதற்கு அந்த மரண தண்டனை கைதி சொல்கிறார் என்னவென்றால், நீதிபதியை பார்த்து சொல்கிறார், உங்கள் மனைவியுடன் நான் ஒரு இரவு தங்குவதாக நான் நினைத்து பார்க்க விரும்புகிறேன் என்று. அப்ப உடனடியாக நீதிபதி கோவப்பட்டு என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான் மிக கோவப்பட்டார் அந்த மரண தண்டனை கைதியை பார்த்து. அப்ப மரண தண்டனை கைதி பார்த்து நீதிபதியை பார்த்த கேள்வி என்னவென்றால், நான் கேட்டதெல்லாம் உங்களோட மனைவியோட தங்குறதுக்கு நினைக்கிறதுக்கு என்று சொல்லி கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது என்றால், நான் நேரடியாக எனது மனைவியுடன் இன்னொருவர் தங்கியிருந்த அல்ல தொடர்பில் இருந்ததை கண்டவன் எனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்கும் என்ற கேள்வியை முன்வைத்திருந்ததாகும். ஆகவே ஒருவனுடைய காரணங்களுக்கான நியாயங்களை நாங்கள் கேட்க வேண்டும், அல்லது கேட்காவிட்டால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது போல்தான் இந்த கேள்வியை நான் கேட்க முற்படுகிறேன். இப்போது நான் என்னத்தை சொல்ல முற்படுகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கேள்வி கொஞ்சம் நீண்டதுதான், இருந்தாலும் எதற்காக இந்த இஸ்ரேல் பக்கமும் எது நியாயம் இருக்கிறதா என்பதற்காக சில கேள்விகளை, அது வரலாற்றை நான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த கேள்வி கொஞ்சம் நீளமானது, தயவு செய்து இதை கேட்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும், என்றால் சில விடயங்களை குறிப்பிட்டால் தெளிவாக கூற வேண்டும். யூதர்களினுடைய உண்மையான ஆரம்பத்திலே அவர்களுக்கு வந்த பிரச்சனை 1ஆம் 2ஆம் நூற்றாண்டில் தான் ஏற்பட்டது. அப்பொழுது யூதர்கள் வாழ்ந்த தேசத்துக்கு உதயா, அதாவது யூத தேசம் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த இடத்துல அப்பொழுது ஆண்டவர்கள் ரோம பேரரசு, அதாவது இப்போ உள்ள இத்தாலி தான் அந்த அவர்களை ஆண்டவர்கள். அவர்களுக்கு அவர்கள் ஆட்சி செய்த பொழுது தங்கள் மீது அதிக வரி விதிப்பு, அதை விட தங்களுடைய மதத்தை சுதந்திரமாக வழிபடவோ அல்லது மதத்தை பின்பற்றவோ நிறைய கட்டுப்பாட்டுகள் இருந்ததுனால நான் நினைக்கிறேன் 67ஆம் ஆண்டிலிருந்து 73ஆம் ஆண்டு வரைக்கும் நிறைய கிளர்ச்சி செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரோம பேரரசினுடைய அங்கே உள்ள ஆளுநர் அவர்களுடைய புனித தலத்தையே அளித்தார். அவர்களை மதத்தை பின்பற்றுவதற்கு நிறைய தடைகள் விதித்தார். திரும்பி இரண்டாவதாக அவர்கள் கிட்டத்தட்ட 100 சில 60 அடுத்த 135 இன்னொரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்ப இவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் யூதர்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் வரையான யூதர்கள் கொல்லப்பட்டும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டும் அப்பொழுது அடிமைகளாக இந்த ஐரோப்பாவுக்கு, அதாவது குறிப்பா இத்தாலிக்கு அடிமைகளாகவும் தொழிலாளிகளாகவும் கொண்டு வந்து விற்கப்பட்டார்கள், தொழில் வாங்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் எப்படி ஈழத்தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க பறந்து வெளிக்கிட்டு போச்சுனமோ அதே மாதிரி யூதர்கள் இந்த வணிக பாதைகள், கடல் பாதைகள், தரைப்பாதைகளால ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கும், சிலர் கொஞ்சம் பேர் ரஷ்யா, போர்த்துகல் போன்ற நாடுகளுக்கும், குறிப்பாக போன நாடுகள் என்று கூற போனால் இங்கிலாந்துக்கு போயிருக்கிறார்கள், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பானிஷ் இந்த நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போயும் அவர்களுக்கு நடந்த சில கொடுமைகள் கொஞ்சம் குறிப்பாக நான் நிறைய சொல்ல முடியாது என்பதனால் சும்மா சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது இங்கிலாந்திலே அவர்கள்
குடியேற்றின பொழுது நடந்த அதற்கு முதலே இந்த இன்னொன்றை குறிவைக்க விரும்புகிறேன். இவருடைய ஊர், அதாவது பலஸ்தீனமும் இஸ்ரேலும் இருக்கக்கூடிய இன்றைய அந்த ஊரின் பழைய பெயர் சிரேயா, அதாவது யூத தேசம், யுடேயா என்று சொல்கிறார்கள். அது அப்பொழுது பெயர் மாற்றப்பட்டது சிறிய பலஸ்தீனம் என்று. அவர் பெயர் கூட இழந்தார்கள், புனித ஆலயத்தை இழந்தார்கள், ஆலய பகுதிகள் நுழைவு தடை வைக்கப்பட்டது, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவ்வாறு வந்தவர்களுக்கு இங்கிலாந்திலே 1218 மன்னர் 3வது ஹென்றி அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளும் வகையில் மஞ்சள் நிற முத்திரை அடிச்சு கொண்டு யூதர்கள் திரிய வேண்டும் என்று கட்டுப்பாடு வித்தார். பின்னர் 1290 முதலாம் எட்வர்ட் என்ற அந்த ஆட்சியாளர் யூதர்கள் முழு பேரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டுப்பாடு போட்டு அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சுயரிச்சு கொண்டார். நாடை முழுக்க வெளியேறினார்கள். பிறகு இன்னொரு 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களை உள்ள விட்டார்கள். ஸ்பெயின் நாட்டில் 1478 கிறிஸ்தவ மதத்துக்கு மாற வேணும் என்று சொல்லி எல்லாரையும் கட்டுப்படுத்தினாங்க. இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நாட்டை விட்டு அனுப்பப்படுவீங்கள் அல்லது கொலை செய்யப்படுவீங்கள், உயிருடன் எரிக்கப்பட்ட கூட இருக்கப்பட்டது சரியான வரலாறு இல்லை. அவ்வாறு செய்யப்பட்டார்கள். திரும்ப அவர்களுக்கு யாராவது இன்னும் யூத மதத்தை பின்பற்றினால் அவர்கள் மிக தண்டிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எங்கே எங்களுடைய துருக்கி நாட்டைச் சேர்ந்த சுல்தான் என்கிற மன்னர் கப்பல்களை அனுப்பி 15 லட்சம் யூதர்களை காப்பாற்றி தனது நாட்டிலே கொண்டு வந்து அவர்களுக்கு யாரும் எந்த தடையும் விதிக்கக்கூடாது, அவ்வாறு தடை விதித்தால் தடை விதிப்பவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று பாதுகாத்த ஒரு வரலாறும் இருக்கிறது. மீண்டும் பார்ப்போம். அதே காலப்பகுதியில் ரஷ்யாவிலும் போர்த்துக்கலிலும் கூட இதே மாதிரி, அதாவது யூதர்களை ஒதுக்கினார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யூதர்களை தனியாக ஒதுக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு தனியான ஊர்கள், தனியான அடைக்கப்பட்ட இடங்கள், அவர்கள் சில இடங்களில் சொத்து வாங்க முடியாது, சொத்துக்களை பறித்து கொண்டார்கள். நிறைய அவர்கள் துரத்தி தாக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் பறித்து கொண்டார்கள். மற்றது அதாவது பைபிள் முறைப்படி அவர்கள் வட்டிக்கு பணம் வழங்க முடியாது என்பதனால் யூதர்களை அந்த தொழிலை செய்ய சொன்னார்கள். அதனால யூதர்கள் பணக்காரன் ஆகினதுக்கு பிறகு அவர்களை துரதி தாக்கினார்கள். இப்படி கடைசியாக உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக யுத்தத்துக்கு அண்மை காலப்பகுதியிலே அதாவது யூதர்கள் ஜெர்மனியிலே அழிக்கப்பட்டதுதான் இன்றைக்கு பெரிதாக எல்லாருக்கும் தெரிந்தபடியும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். அதுவும் குறிப்பாக இந்த கன்சன்ட்ரேஷன், அதாவது மரண முகாம்களுக்கு செல்ல கொண்டு வரப்பட்டார்கள், பட்டினி போடப்பட்டார்கள். இவ்வாறு அழிக்கப்பட்ட பொழுதுதான் இங்கிலாந்து கொண்டு போய் 1947 நினைக்கிறேன் திரும்பவும் அவர்களுடைய சொந்த ஊரான பலஸ்தீனத்திலே குடியேற்றி யூதர்கள் 1000 வருடங்களுக்கு பிறகு தங்கள் சொந்த நிலத்திலே ஒரு நாட்டை அடைந்தார்கள். இப்ப அந்த நாடு உருவாகி 80 ஆண்டுகள் கூட அடையவில்லை. இப்பொழுது இவ்வளவு ஆயிரக்கணக்கான வருடங்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் தக்க வைத்து கொண்ட நாட்டை எப்படியும் பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள் என்ற அவர்களுடைய நியாயப்பாட்டை நாங்கள் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு தெரியும் என்னத்தை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றதும் எனக்கு தெரியும். கூறுங்கள். இந்த இடத்திலே இஸ்ரேலினுடைய நியாயப்பாட்டையும் நாங்கள் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் என்றதுக்காக சொன்னேன். ஆனால் அவர்களுடன் தவறு என்பதை நீங்கள் சேர்த்து சுட்டி காட்டுங்கள். என்று சொன்னால் நீங்கள் கேட்க வருவது விளங்குகிறது. இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தற்பாதுகாப்புக்காக, அப்படித்தான் ட்ரம்பும் கூறுகிறார், தற்பாதுகாப்புக்காக தாக்குகிறார்கள் அல்லது தற்பாதுகாப்புக்காக தாக்குதலை செய்கிறார்கள் என்று. உங்களிடம் ஒரு நாடு இருக்கின்றது, உங்களுக்கு துணையாக அமெரிக்கா இருக்கின்றது, பருமளவான ஆயுத வளங்கள் இருக்கின்றன, உங்களை யாரும் தாக்கவில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த நாட்டிலிருந்து என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், மேற்கு கரை வரையிலும் அதாவது பலஸ்தீனத்தை முழுமையாக கைப்பற்றினீர்கள். சில படங்களை பார்த்தால் அந்த முன்னைய பலஸ்தீன வீட்டுக்காரர் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வீட்டில் எத்தனையோ ஆண்டு காலமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் கூட போக முடியாது, வெளியில் போய் கூடாரத்தில் தான் அவர்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு துன்பத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யலாம். ஆனால் இது அப்படி அல்ல. நான் பல தடவைகள் இங்கு கூறியிருக்கிறேன். நான் இஸ்ரேலிய மக்களை பார்த்து வேதனைப்பட்டதுதான் கூட. ஏனென்றால் சொன்னால் அந்த மக்கள் நீங்கள் சொன்னது போல 80 ஆண்டுகளாக அந்த நாட்டை உருவாக்கினாலும் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லை. 80 வருடமும் போருக்குள் தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்களாக போர் செய்யவில்லை, அமெரிக்காவின் அடியாட்களாக இருக்கிறார்கள்.
வளைகுடா நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் தான் சொல்லுகின்ற ஆயுதங்களை விற்பதற்கும் தனது ஆயுதங்களை விற்பதற்கும் பெட்ரோலையும் எரிபொருட்களையும் மலிவான விலைகளுக்கு அல்லது டொலரில் விற்பதற்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் அங்கு குந்தியிருக்கிறார். அதுதான் அங்கு நடக்கின்றது. அப்ப எல்லா நாடுகளும் நிம்மதியா இருந்தாலும் இஸ்ரேலியர்கள் ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாது. அது பல முஸ்லீம் நாடுகள் விடுகுதோ இல்லையோ அமெரிக்கா விடாது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப அவர்கள் எங்கு வரையும் சரி அந்த இஸ்ரேலுக்குள் தான் இருந்தார்கள் என்றால் இல்லை. சிரியாவில் ஒரு பகுதியை கைப்பற்றுகிறார்கள், லெபனானுக்குள் புகுகிறார்கள், சோமாலிலாந்து வரையும் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் இலங்கையின் அருகம்பே வரையிலும் போயிருக்கிறார். அதாவது அகன்ற இஸ்ரேல், ஜெர்மனி எவ்வாறு கூறியதோ அதே போன்று அகன்ற இஸ்ரேல் என்றது அவர்கள்ட வாதமாக இருக்கு. எந்த ஒரு இனத்துக்கும் அல்லது எந்த ஒரு மனிதருக்கும் ஒருவர் அடிக்கும் போது 4 பேர் பொறுமையாக போவார்கள். ஆனால் 5வது அவர் திருப்பி அடிக்கிறார். என்னடா எல்லாரும் வாங்கி கொண்டு போவதாக இல்லை. இப்ப 80 ஆண்டு காலமாக இந்த அரபு நாடுகள் உளவு அடியை வாங்கினாலும் இப்போதுதான் ஈரான் அதை திருப்பி கொடுத்திருக்கிறது. இப்ப ஈரான் திருப்பி கொடுக்கும் போது இப்போது அவர்களுக்கு ஓரளவு விளங்குகின்றது, தங்களால் முடியாதுன்றது விளங்குகின்றது. அமெரிக்கா கூட இப்போது இஸ்ரேலை கைவிடக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறதா என்று கூட பலர் விவாதிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் அங்கு ஒரு பலமாக முஸ்லிம் நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவை. அந்த பலம் முடிந்து விட்டது என்றால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவையில்லை. ஆனால் இஸ்ரேல் சரி அதுடன் நின்றதா என்றால் இல்லை. பிரித்தானியாவின் அரசியல், ஜெர்மன் அரசியல், ஏன் இன்றைக்கு கொலம்பியாவில் இடம்பெற்ற தேர்தலில் கூட கொலம்பியாவின் அதிபர் கூறுகிறார் இஸ்ரேல் எங்கள் தேர்தலின் முடிவுகளை ஹைஜாக் பண்ணிவிட்டது. அமெரிக்காவில எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து எல்லா நாடுகளுக்கும் ஊடுருவி உலகத்தின் அமைதியே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இன்று அபாஸ் அரக்சி கூறியது ஒன்றுதான், போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது, ஹாமூஸ் நீரிணையை திறந்து இந்த உலக நாடுகள் தவிக்கின்ற நாடுகளுக்கு எரிபொருட்களும் உரங்களும் போக வேண்டும் என்று சொன்னால் அது போக தயாராக இருக்கின்றது. ஆனால் அதை குழப்புபவர்கள் யார் என்றதை நீங்கள் பாருங்கள். அப்ப அவர்கள் எவ்வாறு குழப்புகிறார்கள்? இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாக்கள் வந்து அடித்தார்கள் இல்லை, லெபனானுக்கு நீங்கள் போய் அங்கு 10 கிலோமீட்டரை பிடித்து வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற மாட்டோம். அதை இப்ப என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு இடத்தை பிடிக்கிறது முதல், அப்புறம் அதை பஃபர் என்றது, அப்புறம் அந்த பஃபர் ஜோனுக்கு இன்னொரு பஃபர் ஜோனை பிடிக்கிறது, அப்படி போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப இது என்னென்றால் நீங்கள் கூறுவது சரி, எந்த ஒரு நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கு கூட தன்னை பாதுகாப்பதற்கும் தற்காப்பு தாக்குதல் நடத்துவதற்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் அது உங்கள் எல்லைக்குள் இருக்கும் மட்டும்தான். நீங்கள் எத்தனை ஆயிரம் அசாசினேஷன் என்று படுகொலைகள், எத்தனை ஆயிரம் படுகொலைகள், எத்தனை அரசியல் தலைவர்கள், மற்றது ஐக்கிய நாடுகள் சபை என்றொன்று இருக்கின்றது, அதை மதிக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை மதித்தீர்களா? 1000 ரெசல்யூஷன் என்று சொல்கிறார்கள். பலஸ்தீனம் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் 1000. ஆனால் அதை நீங்கள் மதிக்க, அதாவது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், தாங்கள் சூப்பர்மேன், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை இனங்களிலும் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நிலையை அவர்கள் எதை அவர்கள் வெறுத்தார்களோ இப்போது அதை அவர்கள் அடைய வேண்டும் என்று நிற்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. யாரும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இல்லை, அல்லது ஈரானுக்கு ஆதரவாகவும் இல்லை. பாதிக்கப்படுகின்ற இனம் ஏனென்றால் இதனால் பாதிக்கப்பட்டதில் எல்லோரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இஸ்ரேலினால். 1986ஆம் ஆண்டு இஸ்ரேலின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவர் வந்துதான் அந்த முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான பிளவுகளை உருவாக்கியவர். எங்கள் வரலாறு உண்மையாக, எங்கள் வரலாறை நாங்கள் ஒருபோதும் மாற்ற முடியாது, அல்லது அதை மறைக்க முடியாது, இல்லது அதை திருத்த முடியாது. வரலாறு வரலாறு தான். அதைத்தான் தலைவர் கூறினார், வரலாறு எனது வழிகாட்டி என்று. வழிகாட்டி எப்பவும் சரியாக இருக்க வேண்டும். கிவீர் விமானம் இஸ்ரேலின்றது, இலங்கை வான்படையை அலங்கரித்த கிவீர் விமானம் இஸ்ரேலின்றது.
இலங்கை கடற்படையை அலங்கரித்த சுப்படோரா வந்து இஸ்ரேலில். மொசாட் இஸ்ரேலின் மொசாட் தான் இலங்கையின் பயிற்சியாளர். இந்த பிரித்தானியாவுடைய கினிமினி தான் இலங்கையின் பயிற்சியாளர். இலங்கை கடற்படைக்கு விடுதலை புலிகளின் ப்ளூ வாட்டர் நேவி என்று சொல்கின்ற கடல் கப்பல்களை காட்டிக் கொடுத்தது அமெரிக்காவும் அமெரிக்காவின் சட்டம். இப்ப இவர்களின் பங்களிப்பு இப்ப இஸ்ரேல் எங்கு வரையும் வந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் எங்க இருக்கிறது, இலங்கை எங்க இருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எப்படி இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானார்கள்? இல்லை. இப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்கள் ஊடுருவி அதுதான் அந்த பிரச்சனையை தவிர மற்றும்படி ஜேடி வேன்ஸ் சொன்னதைத்தான் நான் கூறுகிறேன். ஜேடி வேன்ஸ் கடந்த வாரம் இயலாமையால் ஒன்றை சொன்னார். அவர் கூறினார், இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது, ஆனால் தொடர்ச்சியாக படுகொலைகளை செய்வதுதான் அவர்களின் பாதுகாப்பை பெற்றுத்தராது என்று. அதே போல அவர் இன்னொன்றையும் கூட ஈரானுக்கும் இருக்கின்றது. அதே போல தனது நாட்டை பாதுகாக்கக்கூடிய தரம் இருக்கின்றது. ஈரான் ஏன் தாக்கியது? இப்ப உங்கள் நாட்டுக்குள் வந்து ஒட்டுமொத்த தலைவர்களையும் நினைச்ச பாட்டுக்கு கொண்டு விட்ட 40 பேர் 50 பேர் என்று சொல்லி ஒட்டுமொத்த இராணுவ தலைவர்கள் தளபதிகளை தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு யார் அனுமதி வழங்கியது? இப்ப நாளைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் கொள்ளலாம். அதுதான் அந்த பிரச்சனையை தவிர மற்றும்படி கொண்டு. இந்த நேரத்திலே ஒன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றும் காலப்பகுதியிலே பலஸ்தீனியர்கள் வரவேற்று உபசரித்து அவர்களை வரவேற்றார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. ஆனால் அதை மறந்துதான் அவருடைய நிலங்களை காசு கொடுத்து வாங்கினார்கள், அபகரித்தார்கள், அவர்களை அகதியாக்கினார்கள். நாங்கள் பட்ட வேதனைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை உணராமல் அதை விட மோசமாக கொடுப்பதனால்தான் அந்த நாடை அவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இதை விட இப்பொழுது நேரம் முடிவடைந்து விட்டது. சுருக்கமாக ஏதாவது உக்ரைன் ரஷ்யாவினுடைய செய்திகள் ஏதாவது இருக்கின்றனவா? சிலர் அதை பற்றி கேட்டுவிருந்தார்கள். உக்ரைன் ரஷ்யாவில தொடர்ச்சியாக போர் மிகவும் உக்கிரமாக இப்போது மாறி இருக்கின்றது. ரஷ்யாவின் செமிகண்டக்டர் நிறுவனத்தை உக்ரைன் பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழித்திருக்கின்றது. அதே போல கிரைமியா பகுதியையும் தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைன் பகுதியில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் உட்பட பல நிறுவனங்களை ரஷ்யாவும் தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யா வந்து தனது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அளிப்பதுதான் இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இருந்த போதும் இந்த ஈரான் சண்டையால் ரஷ்யாவின் கடல் ஊடான பொருளாதார எண்ணெய் ஏற்றுமதி வந்து கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் பரல்கள் ஒரு நாளைக்கு இருந்து இப்போது ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பரல்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைக்கு ரஷ்யா உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இன்று ரஷ்ய அதிபர் வந்து திருப்பவும், அதாவது உக்ரைனும் இப்போது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிற சமயம் ரஷ்யா அதிபரும் கூறியிருக்கின்றார், அந்த இஸ்டன்புல்ல மேற்கொள்ளப்பட்ட அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் பேசுவதென்றால் பேசலாம் என்று கூறியிருக்கிறார். சரி, நல்லது. நேரம் நெருங்கி வந்து விட்டதால் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.